நெதர்லாண்ட்ஸ்லேருந்து 2 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் இறங்கின இடம் ஸ்பெயின் தான். ரூம் புக் பண்ணியிருந்த இடம் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சுற்றியே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நிறைய மக்களையும் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறப்ப ஓரளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ண. இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு கிளம்பின கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லாதது ஸ்பெயினில் நாங்கள் எடுத்த ரூமுக்கு பக்கத்தில் இருந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட். அதனால ரூமில் கொண்டு போய் பெட்டியை வச்ச உடனே அங்கதான் போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருந்தோம். என்னோட பசங்களுக்கு ஹோட்டல் ரூம்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன். காசு இல்லப்பா அப்படின்னு வடிவேல் வாய்ஸ்ல சொல்லி 10 அடியில் இருக்கிற ரூமையும் உங்களுக்கு அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஏங்க 2 நாள் நைட்டுக்கு 4 பேர் தங்கறதுக்கு இது பத்தாதாங்க, இதுக்கே 400 யூரோ செலவாச்சுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, ஸ்பெயின்ல மீட்டர் டாக்ஸி எடுத்தீங்கன்னா ஜாஸ்தி காசு, ஊபர் எடுத்தோம்னா கம்மி காசு. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 5-6 யூரோ கம்மியா வருது. அப்புறம் நாங்க ஸ்பெயின்ல சூஸ் பண்ண சிட்டியை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பார்சிலோனா தான் சூஸ் பண்ணியிருந்தோம். எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் 8 அடி தூரம். ஃபுட்பால்ல பார்சிலோனா டீமை பத்தி என் ஹஸ்பண்ட் சொல்ல, அதுக்கு நான் இப்படி தலையாட்டுறதா அப்படி தலையாட்டுறதான்னு தெரியாம அப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அங்க இருந்த ஃபுட் கோர்ட்லயே சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருச்சு சார். அதுல நான் சூஸ் பண்ணது வந்து சாசேஜ் வித் ஃப்ரைஸ். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிக்கன் சாசேஜும் ஃப்ரைஸும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. சாப்பிட்டு என்ன பண்ணோங்கிறத அடுத்த vlogல சொல்றேன்.